எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கீர் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின பதிவு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பீட்ரூட் அதை என்ன பண்ணுங்கன்னா துருகி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா மிக்சியில் போட்டுட்டு திருகுனா மாதிரி இருக்கும் இல்லையா, தேங்காயெலாம் திருகும் இல்லையா, அது மாதிரி மிக்சியில் போட்டு திருகி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா நம்ம திருகிற இதில் வச்சு திருகி வச்சுக்கோங்க. கிரேட்டட் பீட்ரூட், சாரை பருப்பு, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்மண்ட் டேட்டி இல்லாட்டினா சிரோஞ்சின்னு சொல்லுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்னமன், காடமம், கிளவுஸ், கேஷ்யூநட், முந்திரி பருப்பு, திராட்சை, காய்ந்த திராட்சை, ட்ரை சுல்தானாஸ், அப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க், கொழுப்பு நீக்கப்படாத பால், சர்க்கரை, சுகர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணிப்போன்னா, பாலில் போட்டு அப்படியே சட்டி வச்சு காய்ச்சறதா இருந்தாலும் காய்ச்சலாம். இல்லாட்டினா நீங்கள் சோறு குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா அதில் கூட வைக்கலாம். நான் குக்கரில் சோறு எப்படி வைப்பேன்னா, தண்ணி ஊற்றிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் அரிசி போட்டு வைப்பேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சோறு வைக்கிறப்போ இந்த பீட்ரூட்டையும் பால் ஊற்றி வேக வச்சுக்கிறேன். பாருங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டேன். அரிசி வச்சுட்டேன். இப்படின்னு நான் சோறு வைப்பேன். அதனால் இதை வேக வைக்கிறப்பவே அதையும் வேக வச்சுட்டேன்னா எனக்கு 2 வேளை ஒரே சமயத்தில் முடிஞ்சிடும். பீட்ரூட்டை வச்சாச்சு. இப்போ பால் ஊற்றிடுவோம். பாருங்க, பீட்ரூட்டு மூழ்கிற அளவுக்கு நான் ஊற்றிட்டேன். இதை அப்படியே வேக வைப்போம். பீட்ரூட் மூழ்கிற வரைக்கும் பால் ஊற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணிடலாம், மூடி வச்சு மூடிடுவோம். அதுக்கப்புறம் குக்கரையும் மூடிடலாம். சோறு வேகிற வரைக்கும் அதுவும் வேகட்டும், நல்லா வெந்துடும். இப்போது குக்கர் அதுலேருந்து ஆவி, இந்த விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆவி நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் வைப்போம். அப்போது அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் வச்சோன்னா நல்லா வெந்திருக்கும், நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இப்போது இந்த விசிலுக்கு முன்னாடி வர ஆவி வரட்டும். இதை பாருங்கள், இப்போ நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு, தெரியுது பாருங்கள். நல்லா ஆவி போகுது இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்க, வீட்டை வச்சுடுங்க. சோறு வேகிற வரைக்கும் அந்த பீட்ரூட் கீருக்கும் பீட்ரூட் வேகட்டும். வெந்தோடனே கீரை பால் ஊற்றி அப்புறம் தாளிப்பெல்லாம் போட்டு இறக்குவோம். இப்போது இந்த பீட்ரூட் வேகட்டும். பாருங்க, இப்போது சோறும் வெந்துருச்சு இல்லையா, இதை எடுத்துக்க வேண்டியதான். மிச்சம் இருந்த பாலை காய்ச்சியும் வச்சுருக்கேன். இதோ அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வேக வச்சோம் இல்லையா பீட்ரூட்டு பாலையும் அதை இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. மிதமான தீயில வச்சு காய்ச்சுவோம். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். நிறமும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கேரட்டும் இப்படி காய்ச்சலாம். கீரை என்ன கைவிடாமல் காய்ச்சணும்.
கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டினா பிடிச்சிடும். சர்க்கரை என்ன பண்ணுங்க, உங்கள் சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க. சிலருக்கு சர்க்கரை நிறையா பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த சர்க்கரை வந்து உங்கள் சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு காய்ச்சாமையே தேங்காய் பாலை வச்சு கூட இந்த பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் தேங்காய் பால் செய்யலாம். ஒரு கொதி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிடிக்காது. அப்பப்போ ஒண்டி கிண்டி விட்டுக்கலாம் சர்க்கரையை போட்டு. இந்த பொங்கு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க கொதிக்கிறது நல்லா தெரியுதா? இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். உங்கள் சுவைக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் எதனால வெள்ளை சர்க்கரை போடுறேன்னா, இது பாலுங்கிறதுனால நாட்டு சர்க்கரை போட்டோன்னா திரிஞ்சுக்கும், காய்ச்ச முடியாது. அதனால வெள்ளை சர்க்கரை போடுறேன். எனக்கு இந்த 3 குழிக்கரண்டி நான் போட்டேன். இந்த குழிக்கரண்டியில் 3 போட்டேன், எனக்கு போதும். சர்க்கரை பத்தாதவங்க அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை இதுவே அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம். அதாவது அவங்க விருப்பத்துக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கலாம், அவங்க குடும்பத்தோ உறுப்பினர்களோட விருப்பத்திற்கேற்ப. சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்போ அது மாதிரி ஒரு கொதி வரும் இல்லையா, அந்த கொதி 2 கொதி வந்தோடனேயும் சிறு தீயில வச்சுட்டு 2 கொதிக்க விட்டுடுங்க. சர்க்கரை போடுறப்போ தீயை வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டு சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிடுங்க, தீயை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு அது கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளாட்டியும் நம்ம வந்து தாளிப்பு செஞ்சுக்கலாம். அந்த திராட்சை முந்திரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தாளிப்பு செய்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு, நெய் ஊற்றிக்கலாம். நெய் காயட்டும். நெய் காஞ்சிருச்சுன்னா பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். ஏலக்காயெல்லாம் வெடிச்சிருச்சு. முந்திரி போட்டுப்போம். கொஞ்சம் செவந்தவனையும் திராட்சை போட்டுப்போம். ஏன்னா முந்திரி சவக்க நேரம் எடுக்கும். திராட்சை அதை கொஞ்சம் பொரியலுக்கு கொஞ்சம் பொரிஞ்சிடும். சாரப்பருப்பு பார்த்தீங்கன்னா போட்ட உடனேயே சவக்க ஆரம்பிச்சிடும். முந்திரி பருப்பு சவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை பொரியட்டும். திராட்சை பொரிய ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா சாரப்பருப்பை போட்டுக்கலாம்.
பாருங்க, திராட்சை முந்திரி சாதப்பருப்பெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். தாளிச்சதெல்லாம் இந்த இதில் கீரில் போட்டுக்கலாம். பைனாப்பிள், பீட்ரூட் கீரில் பீட்ரூட் கீர் தயாராகிடுச்சு. இப்போ கொதிச்சிட்டு இருக்க கீரை அடுப்பை அணைச்சிடலாம். வாங்க இப்போ பரிமாறி சாப்பிடலாம். உங்களுக்கு இது பீட்ரூட் வாசனை வருது அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தட்டி போடுங்க. இல்லாட்டினா வெனிலா எசன்ஸ் அது மாதிரி ஊற்றிக்கோங்க. அது உங்கள் விருப்பம். பாருங்க, ஆரோக்கியமான ஒரு கேரட் கீர் தயார். செய்கிறது மிக எளிமைதான். நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள். பீட்ரூட் சாப்பிட விருப்பப்படாத பசங்களுக்கு இது மாதிரி கீர் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மிக எளிமையான பீட்ரூட் கீரை நீங்களும் செய்து சுவைத்து மகிழுங்கள்.